மச்சி ஊரே தலை மேல வச்சு கொண்டாடுது மோலம் ஆச்சு இப்போ நீ நாலுங்கச்சி. வணக்கம். இந்த செலிப்ரேஷன் எதுக்குன்னா இன்றைக்கி ஹபிபி வைப்ஸ் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான். இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கார். யுவராஜ் சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணார். லட்சுமி மேம், அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் இவங்க தான். நாங்கள் மேலும் இன்னும் வளர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். இவங்க சாந்தி அக்கா பார்த்துருப்பீங்க நீங்கள், அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அடுத்தது டேஃப்னி, இவங்க நித்திஷா, த்ரோ, லட்சுமி மேடம், யுவராஜ் சார் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டட், ரொம்ப சப்போர்ட்டிவ். இவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் லிங்கேஷ் ரொம்ப சப்போர்ட்டிவ், பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வர்ணிகா எங்கள் டீமோட ரொம்ப செல்லமாக இருப்பா, எல்லாத்தையும் நல்லா பழகுவா. அப்புறம் அவங்க ஜீவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எப்போவுமே எது பண்ணாலும் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க, இன்னும் மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் ஜெய், அவர் பயங்கரமாக காமெடி பண்ணுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிச்சு உதருவார். பார்த்தீங்களா, சொன்னோன்னே பலூனே வெடிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீமுக்கு வந்திருக்கு முதல் தனியாக ஃப்ரெண்ட் ஆக்கி அவனுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த டீமை விட்டு நான் போகக்கூடாது, அதுதான் ஆசைப்படுறேன். இப்படியே நம்ம இன்னும் வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும், நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆமாம், போய்கிட்டே இருப்போம் நாம. நான் வந்து லைக் இந்த டீமுக்குள்ளே வரும்போது அப்போ தான் வந்து லைக் ஹபிபி வைப்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ வைதன் அப்போ தான் நான் வந்து டீமுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து லைக் நான் வந்து கொஞ்சம் பர்சனல் விஷயமா அப்படி இப்படின்னு போயிட்டப்போ ஜீவா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக டீமை. அதுக்கப்புறம் அப்படியே அம்மா, தாஃபி, வர்ணிகா எல்லாருமே வந்து அப்படியே ஜாயின் ஆகி இப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே எந்த ஒரு இது இருந்தாலுமே வந்து இப்போல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப கைட் பண்ணுறாங்க, பேக் எண்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அவங்க 2 பேருக்குமே. நான் வந்து இந்த லைனில் வந்தேன்னா அது நிதிஷாவால் தான். அவங்கள ஒரு ஆடிஷனில் பார்த்தப்போ அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிட்டோம். அதாவது நாங்கள் வந்து அந்த வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து சேர்ந்தா கூட எப்போவுமே ஜாலியாக இருப்போம். அந்த ஹாப்பினஸ் எப்போவும் நீடிச்சிருக்கணுன்றது என்னோடய ஆசை. அதேமாதிரி டீம் கலையாமையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக வந்து ஷேக் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாரையும். சாரை பற்றி சொல்லணுன்னா, திருச்சியிலேருந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு சினி ஃபீல்ட் செலக்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் யூடியூப் ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு காட் பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு குடும்பத்தில் வந்து சொந்தக்காரவங்களே ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க எங்கேயோ இருந்து வந்த ஒரு பையனுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது இவன் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல. உண்மை இல்லை அப்படி இல்லை. இந்த காலத்தில் வந்து கூட பிறந்தவங்களே நம்மளுக்கு சரியில்லாமல் போயிடுறாங்க. இப்போ யார் என்னன்னு தெரியாமல் ஒரு குடுத்தன வந்த பையனுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். அது 2 பேருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னும் போது அதெல்லாம் ஒரு காட் கிஃப்ட் தான் அவனுக்கு. அதை வந்து நல்லபடியாக தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். எனக்கு இப்போ வந்து தத்து புள்ள எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப அப்படியே அம்மாவே எப்போ இருப்பேன். 1 லேக் சப்ஸ்கிரைபருக்கு காரணம் நீங்கள் தான்.
இதை விட நல்ல நல்ல கண்டென்ட்டும் இன்னும் அடுத்து வேறு வேறு டைப்ஸில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யுவராஜ் அண்ணனுக்கும் மேமுக்கும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா ஷேக்கோட ஃப்ரெண்டு பிரேமுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம ஹபிபி வைப்ஸோட 100K சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. யார் வேணாலும் யூடியூப் ஆரம்பிக்கலாம், வரலாம். ஆனால் அதில் தொடர்ந்து ஆடியன்ஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது இவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இது. ஸோ தொடர்ந்து கொடுங்க. இந்த 100Kன்றது 1 மில்லியன் வரணும், 2 மில்லியன் 3 மில்லியன் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க டைம் எல்லாம் ஒதுக்கி ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கி, ஸோ இங்கே வந்து மணிக்காக பண்ணாமல் ஒரு மோட்டிவேஷன், நமக்குள்ள ஒரு இது வேணும், சந்தோஷம் வேணும், ஹாப்பினஸ்க்காக பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஓனர் வந்து தங்கிட்ட ஒர்க் பண்ணுற பையனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எங்கேயுமே நான் பார்க்காத ஒன்று தான். ஸோ எனக்கும் அப்படி யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்தாங்க நானும் கொஞ்சம் நாளாக வந்திருப்பேன். ஸோ நாங்களும் ஷேக்கை பார்த்து சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அவங்க 2 பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் கொடுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து எங்களோட ஹபிபி வைஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டும் லவ்வும் அன்பும் எப்போவும் வேணும். இன்னும் அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய கண்டென்ட்ஸோடு காத்துக்கிட்டு இருக்கோம். ஐ லவ் யூ. எல்லாருக்கும் எப்போவும் சப்போர்ட் கொடுங்க. ஐ லவ் யூ. இங்கே ஒரு ஆளாக பிரித்து சொல்ல விரும்பல. எங்கள் ஹபிபி வைஸ் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்கு உங்கள் லவ்வும் சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெய். நான் இந்த ஹபிபி வைப்ஸில் எப்படி வந்தேன்னு கேட்டேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி ஒருத்தர், அவர் தான் ஷேக்கை வந்து அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அந்த கார்த்தி சொல்லலைன்னா எனக்கு அந்த ஷேக்கு தெரியாது. வந்து நாங்கள் அப்படியே ஒரு டீமாக ஃபார்ம் ஆனோம். ஏன்னா இவருக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தா அவங்க சாரும் அவங்க மேம் தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஹாய் என் பேர் டாஃப்னி. நான் ரீசெண்டாக இந்த டீமுக்கு ஜாயின் ஆன நியூ அட்மிஷனு. என்னோட வீடியோஸ் இப்போ ஒரு 2-4 தான் போயிருக்கு. பட் நான் அன்எக்ஸ்பெக்டடாக நோட்டீஸ் பண்ணது, அது வந்து மில்லியன் வியூஸ் போனது வந்து நிஜமாலே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கண்ணன் அப்படின்றவருக்கு நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஷேக்கை வந்து அறிமுகப்படுத்தினது அவர் தான். நானும் ஷேக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் என்னை அறிமுகப்படுத்தினதுனால தான் ஷேக் அண்ட் அவங்க டீம் வந்து எனக்கு அறிமுகமானாங்க. அண்ட் தென் அவங்க என்னை கன்சிடர் பண்ணி என்னை வந்து அட்மிஷன் உள்ளே கொடுத்தது இந்த டீமுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் உள்ளே வரும்பொழுது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்க இங்கே. ஏன்னா எல்லாருமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து மில்லியன் வியூஸும் போயிருக்கு. ஸோ அவங்களோட நம்ம வந்து முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மள அவங்க ஃபேமிலியா அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி சர்ப்ரைசிங்லி அவங்க எல்லாருமே வந்து இப்போ யாரோ ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம். அண்ட் அவங்க நிறைய விஷயம் பேசுனதில் வந்து மோஸ்ட்டாக பேசுனதை பற்றி சாரை பற்றியும் மேமை பற்றியும் தான், அவங்களோட சப்போர்ட் பற்றியும் தான். ஸோ எல்லாருமே அதை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்வெல்ம்ட் அண்ட் தேங்க்ஃபுல் டு திஸ் டீம், டு யுவராஜ் சார் அண்ட் லக்ஷ்மி மேம் அண்ட் ஷேக் அண்ட் டீம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.